जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम नमस्कार ना करूलेंदु वल्सला पनिकर प्रसन्न ज्योतिडर इन्नैक्कु நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. பொதுவா இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படினா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்குது. இந்த வைகாசி மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான். இவ்வளோ நாளா அதாவது கிரக பலங்கள் நிறைய நான் குரு பயிற்சி சொல்லியிருக்கேன், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும், டிப்ரெஷன், மன அழுத்தம், இனம் புரியா கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் கேதுனால. இப்போ இந்த கேதுவும் பயிற்சியாகி 12க்கு போயிட்டார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிரகங்கள் எல்லாம் இப்போ இது சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார், கண்டச்சனி அப்படிங்க நினைக்காதீங்க. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி சரிங்களா. அப்புறம் 6 குடைவர், 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். பொதுவாக 7ஆம் இடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாதகம் கூட. ஸோ அதனால் பெருசாக தீங்கு அப்படிங்கிறது சனினால் உங்களுக்கு ஏற்படாது. அஷ்டமத்து சனி வேணால் வச்சுக்கலாம், பட் ஆனால் 7ல் இருக்க சனி உங்களுக்கு எந்த விஷயம், அதாவது எந்த வித குறையும் இல்லாமல் தான் உங்களுக்கு சனி வந்து நன்மையத்தான் செய்வார். அதே மாதிரி ராகு 5ஆம் இடத்துல இருக்குது, ராகு 6ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் நல்ல அமைப்பு. புதன் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது, 11ல் செவ்வாய் இருக்குது. இதுதான் இந்த கிரக அமைப்பு. இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் பிறந்ததுக்கப்புறமே உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். நிரந்தரமான வருமானம் வரதுக்கு உண்டான விஷயம்லாம் இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பலன் இரவு பகலாக பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து இயல்பு என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஃபீல்டில் பெரிய ஆள் ஆயிரணும், இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கன்னிராசிக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலை வந்து கன்னிராசிக்கு இயற்கையாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அப்டேட்டடாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக உழைப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இந்த 12 ராசியில் கன்னிராசிக்கு இயல்பாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க், ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதன். ஸோ நீங்கள் உங்களை நிறைய போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்ல மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய விளம்பரப்படுத்திக்கங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த இறுக்கங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. நீங்கள் வான்னு சொன்னால் கூட இனிமேல் உங்களுக்கு கஷ்டகாலமே வராது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல வருமானம் வரும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படுங்க. நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகத்துக்கே நீங்கள் தெரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் போட்டு ஃபெயிலியர் ஆனீங்களோ அத்தனையுமே வந்து இனி வர காலகட்டங்களில் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே பெரிய லெவலில் பலன்கள் கொடுக்கும். இவ்வளோ நாளாக ஒரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு 10 விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும், மீதி 9 விஷயமும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள், சாதாரணமாக சும்மா 1 போட்டிருப்பீங்க, அது பெரிய லெவலில் வந்துடும். என்னடா இது மேஜிக் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கன்னி ராசிக்கு உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறது இந்த மாதத்துல நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு முன்னாடி ப்ரமோஷனுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு அதாவது மேனேஜருக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஒர்க்கு பிடிச்சிரும். உங்களையும் அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இது வந்து ஒரு மேஜிக் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் யோசித்து எடுக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கணும். ஹெல்த் கான்சியஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்க எந்த விஷயத்துமே செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெரிய இது. அதனால் என்னென்னா மனசை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது உங்களுடைய
முதல் கடமைன்னு வச்சுக்கோங்களேன். 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 3, 8 செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அதனால தான் ஹெல்த் கான்சியஸாக இருங்கன்னு நான் சொன்னேன். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு மருத்துவ செலவு வருது. ஸோ அதனால் கட்டாயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையாருக்கு மருத்துவ செலவு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாரு. கட்டாயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலுக்கு மேலும் வந்து வளரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் எல்லாமே வரும். படிப்பில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி உயர்கல்விக்கு போகிறதுக்கு உண்டானது. உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம், யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசினாலே புத்திசாலி தான். அதுவும் அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து 9ல் இருக்கார். அப்போ பேரு புகழ் எல்லாமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடச்சிரும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. இனி நீங்கள் அந்த மனசை வந்து மாற்றிக்கிட்டு, அதாவது நமக்கு இனிமேல் நன்மையே நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்களே. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் வந்து செல்ஃபாகவே தாங்களாக மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இயல்பாக ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, எந்த விஷயமுமே எதிர்பார்க்கறது மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்தா அது கிடைக்காது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்காது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகசானம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து சொல்ல கஷ்டமாக இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு இயல்பாக, கன்னி லக்னத்துக்கு இயல்பாக வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மட்டும் நடக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கிட்டேருந்து மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினப்பை மட்டும் விட்டுருங்க. நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது டிமோட்டிவேட் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து தூரமாக தள்ளி வந்துருங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கனால, புதன் வந்து தன்னுடைய தாய் தந்தையினாலே ஏமாற்றப்பட்ட கிரகம். ஸோ அந்த புதனே அப்படி இருக்காரு அப்படின்னா, ஆனால் இன்டெலிஜென்ஸு அப்படின்னா புதன் தான். ஸோ ஒருத்தர் பெரிய லெவலில் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, அதாவது உடலால் வலிமை கிடையாது, அறிவினால் இருக்கக்கூடிய வலிமை தான் வலிமைங்கிறது. ஒரு புத்திசாலிக்கும் ஒரு பலசாலிக்கும் சண்டை போட்டால் புத்திசாலி தான் ஜெயிப்பான். ஓகேங்களா? பலசாலி ஜெயிப்பானா என்னங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனால் 100% புத்திசாலி ஜெயிச்சிருவான் தான் நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேறி வந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. மோட்டிவேட் நீங்களே உங்களை கண்ணாடி பார்த்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சனியோடைய பார்வையே இது ஒன்று தாங்க. ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போது உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நான் அசிங்கமாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நம்மளால எதுவுமே முடியல, நம்ம ராசி இல்லாதவங்க, அப்படிலாம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மாதம் ஒரு நாள், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, உத்தரமோ அல்லது அஸ்தமோ சித்திரையோ, இதில் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்சத்திரம் வரும்போது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும். அதுவும் உங்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அது உண்மையாலுமே பசி அறிந்து அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இந்த சனியோடைய கஷ்டம்லாம் உங்களுக்கு வரவே வராது. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சனி எப்போல்லாம் வந்து சந்திரனை பார்க்குதோ, ராசியை பார்க்குதோ, 7ஆம் பார்வையை பார்க்குதோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா தாழ்வு மனப்பான்மை வந்துருங்க. ஸோ அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் கட்டாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது. ஒரு தெய்வத்தோட துணையை நாடிக்கங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் தெய்வத்துடைய துணையை நீங்கள் நாடிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து அரசாங்க பதவிக்காக பரீட்சை எழுதுறவங்க ப்ரொமோஷன்லாம் கிடைக்குங்க. ஒரு நல்ல
கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது, அது 9ல் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக வேலை கிடைச்சிரும். படித்து முடித்தோன்னு நிறைய பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல வளர்ச்சிகரமான மாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும். அரசியல் துறைகளுக்கெல்லாம் சூப்பராக முன்னேறலாம். நல்ல ஒரு பேர் பதவி கிடைச்சிரும். அரசியலில் இருக்கவங்க வந்து உங்களுடைய மாவட்டமோ ஏதோ ஒரு பொறுப்பு, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, சாதாரண பொறுப்புலேருந்து அடுத்த கட்ட பொறுப்புக்கு போகிறது, கட்சி தலைமையிடம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறது, பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. சனி சந்திரனை பார்த்துட்டாலே பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும். கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதங்க. இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த மாதம் ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்க போகுது. காசு, பணம், குடும்பத்தாருடைய ஆதரவு, கணவருடைய சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து வழி நடத்தணும். இதுதான் வந்து நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும். படிப்புலேயும் நல்லபடியாக அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்த லெவலில் வளர்ச்சி அடையக்கூடியது, உயர்கல்வி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, ஒரு பெரிய பாராட்டு, கவர்மெண்ட் அவார்டெல்லாம் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவலில் யோகம், வெளிநாடுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, நிறைய வாய்ப்புகள் வர்றது, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றது, பொதுமக்கள் கிட்ட நீங்கள் யார் என்னன்னு தெரியுது, பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சி. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, முக்கியமாக சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்காக மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில். பொதுவாக கன்னிராசிக்கு மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம், வைகாசி மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் சரிங்க, ஒரு உறவுகள் ரீதியாகவும் சரிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. கட்டாயம் வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க. கஷ்டகாலங்களையும் தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.